ஐ வாஸ் சமர்நாத் கேபிட்டல் மோட்டார் அகாடமி. இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ அண்ட் மெட்டல் செக்டர் வந்து நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் டே அண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது வந்து ஓரளவு கொஞ்சம் ஹோப் கொடுக்குது. கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட வந்துட்டு ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி டிசிஷன் வந்து வெனஸ்டே இருக்குது. அதாவது மீட்டிங் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக 3 நாள் நடக்கும். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 days வந்து அவங்க டிஸ்கஷன் எல்லாமே பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஒரு கன்க்ளூஷன் வந்த பிற்பாடு 3rd டே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க 10 மணிக்கு. ஸோ வெனஸ்டே மார்னிங் ஒரு 10 o'clock வந்து ஒரு முக்கியமான கட்டமாக மார்க்கெட்டுக்கு இருக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட வந்து பெரிய அளவில் வந்து பழைய ஆல்டைமை எடுத்துகிட்டு போகலைன்னா கூட வந்துட்டு ஒரு நியர் டைம் ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாக்க கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ அந்த மானிட்டரி பாலிசி டிசிஷன் வந்து வெனஸ்டே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. பார்ப்போம், அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இப்போ அட் ப்ரெசண்ட்டுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயமாகவே அதை நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு என்னுடைய ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே வந்து நம்முடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராட் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. பார்த்திங்க அப்படின்னாக்கா மிட் கேப் 1.14, ஸ்மால் கேப் வந்து 0.981% சொல்லலாம். தென் மைக்ரோ கேப் 0.55%. தென் இந்த டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னாக்கா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஈவன் மைக்ரோ கேப் எல்லாத்தையும் உள்ளடக்கிது. ஃபஸ்ட்டு 750 ஸ்டாக் என்எஸ்சியில் வந்துட்டு இருக்கிறதா ஸ்டாக்கோட இண்டெக்ஸ் தான் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 0.81% வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து நல்லா வந்து குறைஞ்சிருக்கு. 1.21% வந்து மைனஸில் போயிருக்கு. ஆப்வியஸ்லி வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா விக்ஸ் குறையும். ஸோ அது வந்து நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. இப்போ 11.83 வந்து விக்ஸ் இருக்குது. ஓகே, தென் இப்போ வந்து நம்ம செக்டாரில் பார்க்கலாம். செக்டாரில் பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன், எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் தான். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதர் தென் தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருந்தது. இந்த மெட்டல் வந்து 2.48% நல்ல பாசிட்டிவ். அதே மாதிரி மெட்டல் அண்ட் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டட் செக்டர் சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து பிணைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா 1.61% வந்து நல்லா பாசிட்டிவிட்டி கொடுத்துருந்தது. ஸோ இந்த 2 செக்டர்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்த செக்டர் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆட்டோ ஸ்டாக் நிஃப்டி ஆட்டோவில் வந்துட்டு ஹீரோ மோட்டோகார்ப் 5.34% வந்து நல்லா அப் ஆகிட்டு 4521 முடிஞ்சிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3.16 வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ இது வந்து டாப் 2 ஸ்டாக் வந்துட்டு ஆட்டோவில். அதே மாதிரி வந்து நம்ம மெட்டலில் பார்க்கும்போது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் வந்து நல்ல ஒரு லீடிங்கில் இருந்தது. தென் டைம் ஆக பார்க்கும்போது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல் கூட வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் 4.56% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 125 rupees 60 paise. அதே மாதிரி டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா 159 முடிஞ்சிருக்கு. 4.08% நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இது கொடுத்துருக்கு. ஓவராலாக நம்முடைய மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தெரியுது. நம்ம வந்து 24,800 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் பிரேக்காக இருந்தது. ஸோ இமீடியட் சப்போர்ட் வந்து 24,500 சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 நாளாக வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு 240 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஒரு கொஞ்சம் ஹோப் வந்து கொஞ்சம் துளிர் விடுது அப்படின்னு தான் சொல்லலாம். பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மேபி கொஞ்சம் இந்த லெவல் மெயின்டைன் பண்ணிவிட்டு வெனஸ்டே இந்த மானிட்டரி பாலிசி அன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ், ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வந்தது அப்படின்னாக்கா ஒரு நல்ல ட்ராவல் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 25,500 வரை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பழைய ஆல் டைம் ஹை 26,250 ரேஞ்சுக்கு போகிறது டவுட்டு தான். பட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீத் பிரேக்கிங் அளவுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இது பார்க்கலாம், பேங்க் பார்த்துருவோம். ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த மானிட்டரி பாலிசிக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து ஒரு டவுன்ஃபால் வராமல் அங்கேயும் இருக்குது. இது வந்து 55,500 வந்து இம்மிடியட் சப்போர்ட். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ 100 பாயிண்ட் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்பிசி பல்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒரு வேளை கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா
இது ஃபால் ஆக ஆரம்பிச்சதுனாக்கா தென் 52,000 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். சாரி, இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன் எழுதுனதில். ஸோ 52,000 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் நம்ம ஐடி பார்க்கலாம். ஸோ ஐடி ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் பெரிய அளவில் ஹோப் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. எகெயின் வந்து டவுன் சைடு போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000 தான். ஸோ இங்கேருந்து எகெயின் ஒரு 2200 பாயிண்ட் வந்து கீழே வரணும். பட் இது வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் வந்துட்டு இமீடியட்டாக ஒரு ஷைன் ஆகுன்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் மிட் கேப். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். என்னதான் வந்து லார்ஜ் கேப் வந்து மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தா கூட ஒரு டோட்டல் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ரொம்ப ரிலையபிளாக சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் மிட் கேப் பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ 2100 வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் அதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு தம் பிடிச்சி தாக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒருவேளை வந்துட்டு இந்த அகெயின் திருப்பி சொல்றதுக்கு காரணம் வந்து இப்போதைக்கு அந்த மானிட்டரி பாலிசி டிசிஷன் வந்து இமீடியட் பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வேற எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெனஸ்டே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்தது அப்படின்னாக்கா பழைய ஆல் டைம் ஹை இதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆச்சு டவுன் சைடில் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 28,000 தான் இருக்கும். இது வந்து நம்முடைய மார்க்கெட் சங்கதி. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷனில் வந்து நல்லாவே வந்து மார்க்கெட் கீழே வந்துருந்தது. டவ் பார்த்தீங்கன்னா 1.23% -542 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. இந்த 44,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு கேப் டவுனே வந்து தெரியுதுங்க. மேபி ஆஃப்டர் 2 டேஸ் பெரிய அளவில் ஜியோபொலிட்டிக்கல் எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து மேபி ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து வந்தது அப்படின்னாக்க இந்த கேப் ஃபுல்லாகிறதுக்கு அந்த ஒன்று இருக்கும். பட் பெரிய லெவலில் வந்துட்டு இந்த மேர்கெயின் ஃபர்தராக மேலே போனோம்னாக்கா அவங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்கு இருந்ததாக முடியும். இல்லைனாக்கா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அவுட் பொறுத்த வரைக்கும் 42,850 இருக்கும். ஸோ இங்கே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே திருமணம் மேபி இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வந்து சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி நியூஸ் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா திருப்பம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேலே போகும். பட் பெரிய அளவில் மேலே திருப்பம் ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணி நல்லா ட்ராவல் ஆகுமானாக்கா தற்சமயத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, தென் வந்து நம்முடைய S&P 500 ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தது. பட் என்ன தான் கேப் டவுன் கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அந்த சப்போர்ட் ஜோனை ஒட்டி இருக்குது. இது நல்லா டவுன் சைடு வந்துட்டால் கூட எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு கிட்டேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இட் இஸ் ஸ்டில் வில்லிங் டு கோ இந்த ஹையர் சைடுன்ற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இது பாசிபிலிட்டி ஸ்டில் திருப்பி கீழே வருதுன்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 6050 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஹோப் கொடுத்துட்ருக்கு. எனக்கு சப்போர்ட் லெவலுக்கே நல்ல ஒரு மேலேயே தான் இருக்குது. பட் இதுவும் ஒரு கேப் டவுன் வந்து க்ளோஸ் ஆகிருந்தால் கூட லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா 2.24% வந்து மைனஸ் இருக்கிறது அதிகம் இது தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சப்போர்ட் ஜோனை விட்டு நல்லா தள்ளி இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது. ஸோ ஓவரால் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதும் சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா மொமெண்டம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 இண்டெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு மேபி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் இப்போ சொன்ன மாதிரி சப்சிக்வெண்ட் சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரலாம். அது மாதிரி வர ஆரம்பிச்சதுனாக்கா எகைன் நம்ம மார்க்கெட் கூட வந்து கீழே போகும். ஸோ நம்மளது வந்து 24,500 இமீடியட் சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரொவைடட் எகெயின் மானிட்டரி பாலிசி வந்துட்டு நல்ல ஒரு ஏதாவது ஒரு பூஸ்ட் கொடுத்ததான் ஆச்சு. ஓகே.
சார் இது வெட்னஸ்டே தான் இந்த முக்கியமானது. இப்போ வந்து இது ரேட் வந்து 5.50ல இருக்குது. ஸோ எல்லாம் எதிர்பார்க்குறது இந்த ஸ்டேட்டஸ் குவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் லாஸ்ட் டைமே வந்து எல்லாம் அது 25 பேசிஸ் மேலே எதிர்பார்த்தது குறைப்பாங்க அப்படின்ட்டு. பட் அந்த கண்ணால் ரெண்டு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி வந்துட்டு 50 பேசிஸ்க்கு வந்து குறைச்சிருந்தாங்க. அதனால் இப்போ இமிடியேட்டாக ஒரு ரேட் கட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. பார்ப்போம். ஸோ இது வந்து பெரிய அளவில் பாசிட்டிவாக வரல அப்படின்னாக்கா எகைன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நம்ம மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆப்ஷன்ஸ் எந்த வந்து ஸ்டேக் எடுத்தால் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் எந்த ஸ்டேக் எடுத்தால் வந்து பையர் ஸ்டேக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஒரு கிளியர் இன்சைட் கொடுக்கும். எதனால் நம்ம வந்து எந்த ஸ்டேக் எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த வீடியோ கிளியராக சொல்லியிருப்பேன். ஓடிஎம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் எந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சுச்சுவேஷனில் அந்த ஓடிஎம் எடுத்தால் வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நல்ல வந்து ஒரு இன்சைட் உங்களுக்கு கால் ஆப்ஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு 3 கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். க்ரூட் ஆயில் வச்சு, அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சு ஒரு நல்ல ஒரு 3 சார்ட்டும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வச்சு உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்சைட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி கிடைக்கும். ஓகே பஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.